வணக்கம். ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோட பயணத்துல 50வது வீடியோங்கிறது சும்மா ஒரு நம்பர் இல்ல. அது அவங்களோட விடாமுயற்சிக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்குமான ஒரு பெரிய அடையாளம். ஆனா நிறைய பேரால அந்த மைல்கல்ல தொட முடியறதில்ல. ஏன்? வாங்க அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க. 90% கேக்குறதுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல. ஆனா இதுதான் யூடியூப் கிரியேட்டர்களோட நிதர்சனமான உண்மை. இததான் 90% ரூல்னு சொல்றாங்க. அதாவது 10ல 9 சேனல் அவங்களோட 10வது வீடியோவை போடுறதுக்கு முன்னாடியே நின்னுடுது. சேனல் ஆரம்பிச்ச புதுசுல இருக்கிற அந்த ஆர்வம், அந்த உற்சாகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு நிஜமான கஷ்டம் தெரிய வரும்போதுதான் இந்த பெரிய சவாலே ஆரம்பிக்குது. ஆனா சிலர் மட்டும் இதையெல்லாம் தாண்டி 50வது வீடியோவை ஏற்றுறாங்க. சரி, இப்ப அந்த முக்கியமான சவாலுக்கு வருவோம். இது ஒரு மாதிரி கிரியேட்டரோட சோதனை களம்னு சொல்லலாம். இதுல தப்பிச்சு மேல வரதுக்கு என்னதான் தேவைப்படுது? முதல்ல நேரத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கிரியேட்டர் 50 வீடியோஸ்ங்கிற மைல்கல்ல தொடும்போது கிட்டத்தட்ட 500 மணி நேரத்துக்கும் மேல வெறும் ஷூட்டிங்குக்காக மட்டும் செலவு பண்ணிருப்பாங்க. இது ஒரு ஃபுல் டைம் வேலையை விடவே அதிகம். ஷூட்டிங் ஒரு பக்கம்னா எடிட்டிங்ல போடுற நேரம் இருக்கே ஆப்பாப்பா, அது இதை விட பல மடங்கு அதிகம். 1000க்கும் மேற்பட்ட மணி நேரத்தை அந்த சின்ன சின்ன விஷயங்களை சரி செய்யறதுக்கு நுணுக்கமான எடிட்டிங்க்கு செலவு பண்றாங்க. இதுவே அவங்களோட அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெளிவா காட்டுது. வெறும் மணி நேரம் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு தடவை வீடியோவை அப்லோட் பண்ணும்போதும் அல்காரிதம் என்ன சொல்லுமோ, ஆடியன்ஸ் எப்படி எடுத்துப்பாங்களோங்கிற அந்த பயம் இருக்கும். அந்த நிராகரிப்பு பயத்தை 50 தடவை ஜெயிச்சு அந்த பப்ளிஷ் பட்டன் அழுத்துறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். இது உண்மையிலேயே ஒரு பெரிய எமோஷனல் போராட்டம். இந்த 50 வீடியோ பயணம்ங்கிறது சும்மா தப்பி பிழைக்கிறது மட்டும் இல்ல. இது ஒரு கிரியேட்டரோட திறமையிலையும் அவரோட அடையாளத்திலையும் ஏற்படுற ஒரு ஆழமான மாற்றம், ஒரு பரிணாம வளர்ச்சி. ஒரு கிரியேட்டரோட வளர்ச்சிய இங்க நாம தெளிவா பார்க்கலாம். பாருங்க, இது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல. முதல் 10 வீடியோக்கள்ல கேமரா முன்னாடி நின்னு பேசவே கஷ்டப்படுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லைட்டிங், சவுண்டு இதெல்லாம் கத்துப்பாங்க. கடைசியா 50வது வீடியோ வரும்போதுதான் அவங்களுக்கான ஒரு தனித்துவமான ஸ்டைல், ஒரு தனித்துவமான குரல் கிடைக்கும். திறமைகள் இப்படிதான் படிப்படியா உருவாகுது. முக்கியமான விஷயம் என்னன்னா, உண்மையான வளர்ச்சிங்கிறது வியூஸ், லைக்ஸை தாண்டி கேமராவுக்கு பின்னால நடக்கிறது தான். வீடியோ வைரலானாலும் சரி, ஆகலைனாலும் சரி, அந்த பேஷன், அந்த பேர் ஆர்வம் மட்டும்தான் ஒரு கிரியேட்டரை தொடர்ந்து ஓட வைக்கும். ஆனா ஒரு நிமிஷம், இந்த 50 வீடியோ பயணம் ஒரு தனி ஆளோட சாதனை மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி ஆரம்பத்திலேருந்தே சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இவங்கள நம்ம ஃபவுண்டிங் சிட்டிசன்ஸ்னு, அதாவது ஸ்தாபக குடிமக்கள்னு சொல்லலாம். யார் இவங்க? ஒரு சேனலோட 3வது வீடியோவை பார்த்துட்டு அந்த சேனலோட ஏற்ற இறக்கத்துல கூடவே இருந்து 50வது வீடியோ வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்களே, அவங்க தான் அந்த சேனலோட உண்மையான அடித்தளம். சோ 50வது வீடியோங்கிறது அந்த கிரியேட்டரோட அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்துற ஒரு விஷயம். அதே சமயம் ஆரம்பத்துல இருந்து நம்பி சப்போர்ட் பண்ண அந்த ஆடியன்ஸோட நேரத்தையும் நம்பிக்கையையும் மதிக்கிற ஒரு செயல். இது ஒரு கூட்டு வெற்றி. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. கிரியேட்டர்ஸ் இந்த முக்கியமான மைல்கல்ல எப்படி ஒரு பெரிய கொண்டாட்டமா மாத்துறாங்க? வாங்க அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்கிரிப்ட உதாரணமா எடுத்து அலசி ஆராயலாம். இந்த செலிப்ரேஷன் ஸ்கிரிப்டோட ஆரம்பத்தை பாருங்களேன். இது சும்மா ஒரு வெல்கம் ஸ்பீச் இல்ல. எல்லாரும் ஃபெயில் ஆகுற இடத்துல நாங்க ஜெயிச்சு நிக்கிறோம் சொல்லி அந்த போராட்டத்தை முன்னிறுத்தி அந்த சாதனையா ஒரு மிகப்பெரிய வெற்றியா காட்டுது. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஏன் ஆடியன்ஸை ஈர்க்குதுன்னா, இதுக்கு பின்னாடி சில முக்கியமான சைக்காலஜிக்கல் காரணங்கள் இருக்கு. ஒன்னு, 50ங்கிற லாஜிக். இது சும்மா முயற்சி பண்றவங்களுக்கும் விடாமுயற்சியோட கடைசி வரைக்கும் நிக்கிறவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெளிவா காட்டுது. 2வது, வெளிப்படைத்தன்மை. ஒரு கிரியேட்டர் தன்னோட கஷ்டங்களையும் போராட்டங்களையும் பத்தி ஓப்பனா பேசும்போது ஆடியன்ஸ்க்கு அவங்க மேல ஒரு கனெக்ட் வரும். கடைசியா, உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எதுன்னு சொல்லுங்கன்னு கேக்குறது. இது அவங்கள வெறும் ரசிகர்களா பார்க்காம இந்த பயணத்துல ஒரு முக்கியமான பங்குதாரரா உணர வைக்குது. இந்த கடைசி மேற்கோள் எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லுது. பயணம் ஒரு அடியில தான் தொடங்குது. ஆனா அந்த பயணத்துக்கான அங்கீகாரம் அந்த 50வது படியில தான் கிடைக்குது. விடாமுயற்சியோட முக்கியத்துவத்தை இது ரொம்ப அழகா சொல்லுது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த டாபிக்க முடிக்கலாம். அடுத்த தடவை நீங்க ஒரு சின்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது யோசிச்சு பாருங்க. நீங்க வெறும் ஒரு பார்வையாளர் இல்ல, நீங்க அந்த சேனலை உருவாக்குற ஒரு ஸ்தாபக குடிமகன். உங்களோட சின்ன சப்போர்ட் ஒரு கிரியேட்டரோட பயணத்துல எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு நினைச்சு பாருங்க.